ஏக்கா என்னக்கா அமைதியா உட்காந்து இருக்கிற? நியூ இயர் அதுமா ஏதோ ஸ்பெஷல் இல்லையா இன்னைக்கு? எனக்குன்னு ஒரு மருமக வந்து வாச்சிருக்காளே, அவளால எனக்கு நிம்மதியே கிடையாது. நியூ இயர் அதுவுமா கூட எங்க தான் போய் தொலைஞ்சானே தெரியல. காலையில இருந்து ஆளையே காணோம் அவளை. அவ எங்கக்கா போறா? காலையிலேயே இங்கதான் எங்கனா இருப்பா. ஏண்டி, வீடுன்ற வீட்ல காலையில நியூ இயர் அதுமா வீடு வாசல கழுவணும், சமைக்கணும், குளிக்கணும், சாமி கும்பிடணும், இதெல்லாம் எதுவுமே கிடையாதா? காலையில இருந்து இன்னும் காப்பி போட்டு கொடுக்கல, எங்க போனான்னு தெரியல. சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத, நான் கொஞ்சோண்டு காப்பி போட்டு தரேன், குடி. எனக்கு எதுவும் வேணாடி, இருக்கிற டென்ஷனுக்கு எங்கனா போய் செவத்திலே முட்டிக்கலாமான்னு இருக்குது. ஏய், காலையில எங்கடி போய் தொலைஞ்ச நீ? எங்கே போவாங்க? கடைக்கு தான் போவாங்க. வீட்டில் ஒரு மல்லிகை சாமானு ஏதாச்சும் வாங்கி வச்சிருக்கீங்களா? வாய் மட்டும் அவ்வளோ இருக்குல்ல, இதை செய்யலை அதை செய்யலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கல்ல, ஏதாச்சும் வீட்டில் வாங்கி வச்சிருக்கணும். இப்போ என்னடி இல்லை இந்த வீட்டில் உனக்கு? பூஜை சாமானு கழுவலான்னு போனால் புளி இல்லை, எலுமிச்சை பழம் இல்லை, சபினா இல்லை, எதுவுமே இல்லை. வீடு க்ளீன் பண்ணலான்னா ஒரு ஃபெனாயிலோ எதையுமே காணும், ஒன்றுத்தையும் வாங்கி வைக்கிறது கிடையாது. எவ்வளோ வாங்கி வச்சாலும் எல்லாத்தையும் நீ காலி பண்ணிடுற. அது என்ன சாப்பிட்ற பொருளா நான் காலி பண்ணுறதுக்கு? வாங்கி வச்சா தானே இருக்கும். காலங்காத்தால கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வந்து உக்காந்துக்குனீங்கல்ல. பொருள் பேசுறதுக்கு முன்னே நாம் ஒழுங்காக இருக்கோமான்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏய் போத நிறுத்தடி, என்ன வாய் உனக்கு? அது எப்படிங்க அத்தே? இன்ன வேணாலும் நீங்கள் பேசலாம், நான் பேசினா மட்டும் வாய் கொழுப்பு அதெல்லாம் சொல்கிறீங்க. இங்கே பாருங்க, என்னை அதிகாரம் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. மாமியார் காலெல்லாம் மலை ஏறி போயிடுச்சு. சும்மா அந்த காலத்தில் பாட்டு பாடுற மாதிரி என்கிட்ட வந்து பாடின்னு இருக்காதீங்க. எவ்வளோ வாய் பத்தியா? பண்ணுற தப்பை பண்ணிட்டு போய் காப்பி போடு. நான் எப்போ வருவேனோன்னு காத்துனே இருப்பீங்களா? ஏன் ஒரு காப்பி போட்டு கூட உங்களுக்கு குடிக்க தெரியாதா? ஏன் உங்கள் வீட்டில் அதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா? உங்கள் மாமியார் சரியில்லை போல அப்போ. ஏய், வந்தனா வாயை உடைச்சிட வேண்டி, ரொம்ப ஓவரா பேசுற நீ. நீங்கள் பண்ணுறதை கேட்டால் மட்டும் உங்களுக்கு கோவம் வந்துடும். நீங்கள் ரொம்ப அப்படியே நியாயமான ஆள் மாதிரி. உங்ககிட்ட பேசினா எனக்கு டைம் வேஸ்ட். அதுவும் நியூ இயர் அதுவும் உங்ககிட்டலாம் பேசுறது வர்த்தே கிடையாது. யாரை பார்த்துட்டு வர்த்து இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்? என்ன பார்த்தா சொல்கிற நீ? உனக்கு எவ்வளோ கொழுத்திருக்கோம்? என் பையன் வரட்டும், இன்னைக்கு உன்னை உண்டு இல்லை நாக்கிறனா இல்லையா பாரு. உங்களுக்கு இதை தவிர வேற என்னத்தே தெரியும்? ஒன்று என்ன பண்ணுவீங்க? நான் சொன்னதை போய் ஒன்றுக்கு ரெண்டா உங்கள் பையன்கிட்ட சொல்லி சண்டை போட வைப்பீங்க. அது ஒன்று தான் உங்களால் செய்ய முடியும். வேற உங்களுக்கு என்ன செய்ய தெரியும்? அவன் வரட்டண்டி, இன்னைக்கு உன் வாயை உடைக்க சொல்கிறானா இல்லையா பாரு. ஆமாம், இதை தவிர உங்களுக்கு வேற என்ன தெரியும்? ஒன்றுக்கு ரெண்டா சொல்ல மட்டும் தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. ஒரு டீ போட்டு குடிக்கிறது கூட உங்களுக்கு தெரில. எப்படா நான் வந்து போட்டு கொடுப்பணும்னு வாசல்லையே உக்காந்துக்கிறீங்க. ஏய், நியூ இயர் அதுமா எதுக்குடி இப்படி சண்டை போட்டுன்னு இருக்க? போய் உள்ளே போய் வேலையை பாருடி. ஆமாம், எனக்கு வேலை நிறைய இருக்குது. 8 மணி ஆனாலே அந்த மனுஷன் டிஃபன் வேணும்னு கத்துவார், பசங்களும் கத்தும். நான் போகிறேன். பாத்தியாடி எவ்வளோ திமிரா பேசுகிறா பத்தியாவோ? கொஞ்சம் கூட வாய் அடங்குறதே கிடையாது. அக்கா நீயே சொல்லு கொஞ்சமாச்சு. அவளே எல்லா வேலையும் எப்படிக்கா செய்வா? கூட மாட நீயும் கொஞ்சம் செய்யணும்ல. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவள் செய்கிறாள், வேலைக்கும் போகிறா. அப்புறம் எப்படிக்கா அவளால் முடியும்? நல்லா தின்றால, செஞ்சா என்ன வேலை செய்ய முடியாதா என்ன? அக்கா நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைக்கா. அதுக்காக எல்லா வேலையும் அவளே எப்படிக்கா செய்ய முடியும்? பசங்களையும் பார்த்து ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவளும் வேலைக்கு போகிறா. எப்படி முடியும் நீயே சொல்லு. வீட்டு வேலை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பாடு செய்கிறதுலேருந்து மொத்தமே செய்கிறா. நீ பண்ணுறதே சரி கிடையாதுக்கா. நீ என்னடி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினிருக்க? இந்த மாதம் வீட்டு வாடகை எங்க? அக்கா இன்னைக்கு 1ஆம் தேதி தான் ஆகுது, நாங்கள் 3ஆம் தேதி தானே கொடுப்போம். இன்றைக்கே கேட்குற? சரி சரி, எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன். இது ஒரு வேலை செய்யாமல் அப்படியே அமைதியாக உக்காந்துன்னு இருக்கோம். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அவளை குறை சொல்லுது பாரு. இவன் என்ன நம்மளை கேள்வி கேட்குறா? இவளுக்கு ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியதான். டீ போட்டியாடி? ஒரு டீ போடுறதுக்கு இவ்வளோ நேரமா உனக்கு? அத்தே, டீ போட்டு நாங்களாம் குடிச்சாச்சு. உங்களுக்கு அங்கே வச்சிருக்கேன் பாருங்க, போய் எடுத்துக்கோங்க. நீங்கள் உட்காந்து கதை பேசியிருந்தா உங்களுக்கு தானா டீ வருமா? இங்கே பாருடி, ஓவரா வாய் பேசாத, ஒழுங்கு மரியாதையாக எடுத்துகிட்டு வந்து கொடு. உங்களுக்கு கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுமா? ஏன் கொடுத்தா 1 கிலோ குறைஞ்சிருவியா? ஏம்மா தாயை ஆளை விடுங்க அத்தே. நீங்கள் டிஃபன் என்னடி செய்கிற? இட்லி சட்னி. இட்லி சட்னியா? அதை நீ தின்னு பூரியும் பொங்கலும் செய், உளுத்த வடை செய் அப்படியே. நான் ஒரே ஆள்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது அத்தே. இன்னைக்கு நியூ இயர் அதுவுமா வீட்டில் நிறைய வேலைலாம் இருக்குது. எனக்கு தெரியும், செய் போய் நீ. காலையிலே தலைவலி ஆரம்பிச்சிச்சிரா. இப்போ பூரி பொங்கல்னுது, மத்தியானம் என்னத்தை கேட்குமோ எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை, இந்த கிளவியை இப்படியே விடக்கூடாது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணுவோம். நம்ம டீம் கிட்ட போய் பேசி ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணிடலாம். அங்கே யார்கிட்ட தனியாக பேசிட்டு இருக்க? இல்லை அத்தே, கூட வேற ஏதாச்சும் செய்யலாமா, ஊத்தாப்பம் செய்யலாமா அப்படின்னு யோசிக்கிறேன் அத்தே. சொன்னதை ஃபஸ்ட்டு செய், இதையே எப்போ செய்வியோ? அத்தே, நான் ஸ்பைடர்மேன் கிடையாது அத்தே. நீங்கள் சொன்ன உடனே தட்டில் வந்து நிற்கிறதுக்கு. வாயை குறைச்சிட்டு செய் ஃபஸ்ட்டு. சரிங்க அத்தே, நீங்கள் போய் கால் மேலே கால் போட்டு டிவி பாருங்க அத்தே. நான் இதை செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏய் பேபி, காலையில் பூரி செய்ய சொன்னால் நீ என்ன வடையை சுட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிற? இங்கே பாரியா, பூரி பொங்கல் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. இன்றைக்கி நியூ இயர், எனக்கு மத்தியானம் வேலை இருக்குது. நான் வெறும் வடை மட்டும் தான் செஞ்சு தருவேன். அது வரைக்கும் சாப்பிடுங்க, பாயாசம் எடுத்துன்னு வரேன்.
உன் பொண்டாட்டிக்கு ரொம்ப திமிரு ஏறி போயிருக்கா. நான் சொல்றது எதுவுமே செய்யக்கூடாதுன்னு இருக்கிறா போல் தெரியுது. பூரி செய்ய சொன்னேன், பொங்கல் செய்ய சொன்னேன், இவ வெறும் வடையை மட்டும் செஞ்சு எடுத்துட்டு வந்து வைக்கிறா. இது என்ன நியாயமா? சரி விடுமா, அவளுக்கும் வேலை இருக்கும்ல. சீ, நீ என்னடா கேவலமா இப்படி மாறிட்ட? சரி சொல்றே, அப்ப நீ கூட மாட எதனா செய்ய வேண்டியதானே? நீ சும்மா உக்காந்து ஆர்டர் போட்டா உனக்கு எல்லாமே தானா வந்துருமா? ஏன் இத்தனை நாளா நாங்க செஞ்சு நீங்க சாப்பிட்டதே கிடையாதோ? சொன்ன கதையே சொல்லிட்டு இருக்காதம்மா. அவளோ எல்லா வேலையும் செய்கிறா. டிஃபன் செய்யணும், மத்தியானம் லஞ்சு செய்யணும், திரும்பியும் நைட்டுக்கு செய்யணும், குழந்தைய பார்த்துக்கணும். இதில் நடுவில் வேலைக்கு வேற போறா. நீயே கொஞ்சம் மனசாட்சியோட பேசு. அட பாவி, என்ன பார்த்து மனசாட்சி இல்லைன்னு சொல்லிட்டியடா. இப்போ என்ன சொல்லிட்ட நீ உக்காந்துன்னு அழுவுற? ஒன்று பேச முடியுதா இந்த வீட்டில்? ஒன்று நீ சண்டைக்கு வந்துடுற, இல்லை அவள் சண்டைக்கு வந்துடுறா. அப்போ நான் என்ன தான் பேசுறது? என்கிட்ட எதுக்குமே வராதிங்க போ. எப்பா சாமி, நான் ஒன்றும் சொல்ல, நீ சாப்பிடு. விடியறதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் உங்கள் தொல்லை தாங்க முடியல. இங்கே பாருமா, நீயும் கூட மாட ஏதாச்சும் கொஞ்சம் செய்யுமா. உனக்கு நல்லா சொல்லி கொடுத்து வச்சிருக்காடா. ஏம்மா, எனக்கும் அறிவு இருக்கு, பார்த்தாலே தெரியுது, சரியா? இவன் என்ன இப்படி மாறிட்டான்? ஏய் பேபி, நீ உக்காந்து சாப்பிடு, மற்ற வேலைலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இருங்க, வெளியே இடி மின்னல் மழை வர மாதிரி இருக்கு, என்னன்னு நான் பார்த்துட்டு வரேன். ஏண்டி சூரியன் பளிச்சுன்னு மூஞ்சில அடிக்குது, உனக்கு எங்கடி மழை பெய்யுது? அது இல்லைங்க, என்னைக்கோ இல்லாத திருநாளா இன்னைக்கு எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே, அதான். ஏண்டி பண்ணாலும் திட்டுற, பண்ணலனாலும் திட்டுற, என்னதான் பண்ண சொல்ற? நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், இப்படியே இருங்க, இதுதான் நல்லது. ஏய், இங்க பாரு, மத்தியானம் என்னடி செய்ய போற? ஷோப்பா கடவுளே, அத்தே காலையில் சாப்பாடே இன்னும் சாப்பிட்டு முடியல, அதுக்குள்ளே மத்தியானத்துக்கு போயிட்டீங்க. முதல்ல இதை சாப்பிடுங்க. பாத்தியாடா எப்படி பேசுறா பத்தியா? கரெக்டு தானேம்மா, இப்போதானம்மா கையில் டிஃபனே வந்துச்சு, அதுக்குள்ள மத்தியான சாப்பாட்டுக்கு போயிட்ட. அதெல்லாம் செய்ய தெரியும், நீ சாப்பிடு. இது ஹோட்டல் கிடையாதுமா, நீ ஆர்டர் போட்டுன்னு இருக்கிறதுக்கு. உன்கிட்ட சொன்னதுக்கு அந்த செவுத்துக்கிட்ட போய் சொல்லியிருக்கலாம்டா. போத அந்த கதையை விடுமா. சாயந்தரம் வந்து கோயிலுக்கு கூட்டு போகிறேன், ரெடி ஆயிடுங்க. சரிங்க, கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வர வழியில் மல்லிகை கடைக்கு போக வேண்டிய வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் போயிட்டு வந்துடலாம். சரி சரி, நீ லிஸ்ட்டு போட்டு வெயி. அம்மா, உனக்கும் என்ன வேணும்னு சொல்லு, எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். எனக்கு ஒன்றும் வேணாண்டாப்பா சாமி. எதுவும் சொல்லக்கூடாது, நீ மூஞ்ச தூக்கி வச்சுப்ப அப்படியே. அம்மா, எனக்கு சாக்லேட் பிஸ்கட் எல்லாம் வேணும். சரி சரி, நம்ம சாயந்தரம் போய் கடையில் எல்லாமே வாங்கிக்கலாம். இப்போ இதை சாப்பிடு. ஓகே மம்மி. பேபி, வடையும் சூப்பராக இருந்துச்சு, சட்னியும் சூப்பராக இருந்துச்சு பேபி. எத்தனை நாள் நான் செஞ்சு கொடுத்துருப்பேன், ஒரு நாளாச்சும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கானா? பேபி, என் பேபி எரும மாடு மாதிரி இருக்கு பேபி. தேங்க்ஸ் மச்சான். சரி, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். அம்மா, நான் போயிட்டு வரேன், சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, சண்டை போட்டுக்காதீங்க. ஆமா, எனக்கு வேற வேலை இல்லை, நான் சண்டை போட்டுக்கிறேன். வர வர எங்கள் அம்மா ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரியலையே, எல்லாத்துக்கும் கத்திக்கிட்டே இருக்குது. என்னடி பண்ற என் செல்லம் அவளே? ஏம்மா, என் மாமியார் காரி ரொம்ப டார்ச்சர் பண்றாமா. இங்க பாருடி, அவங்க சொல்ற வேலைலாம் செய்யாத, சரியா? நீ பாட்டுன்னு ரெஸ்ட் எடு. ஏம்மா, பூரி செய்யி, பொங்கல் செய்ய, அதை செய்யணும் உயிரை வாங்கிட்டே இருக்காங்கம்மா. அவங்களாம் கேட்குறாங்க, நீ எதுவுமே செய்யாதடி. ஏம்மா, நீ அண்ணியை கொடுமைப்படுத்துற மாதிரி இங்கே என்ன கொடுமைப்படுத்துறாங்க, சரியா? நீ அந்த வேலையை இதோட நிறுத்திக்கோ, ஒழுங்கா பார்த்துக்கோ. நாம் என்ன செய்கிறோமோ அதான் கடவுள் நமக்கு திரும்பி செய்வார், புரியுதா? இப்போ வச்சு நீ திருந்துமா. என்னடி சொல்கிற? நான் சொல்லிட்டேன், நீ ஃபோனை வை. இவளுக்கு சப்போர்ட் பண்ண இவ என்ன நம்மளை திட்டுறா, இவ கிடக்கா லூசு.